ஹாய் ஃபலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலில் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களால் உடனே பார்க்க முடியும். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தீபாவளி வந்துருச்சு இல்லையா? ஸோ தீபாவளிக்கு நான் இங்கே இந்தியா வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி. ஸோ இந்தியாவில் தீபாவளி கொண்டாட போகிறோம். இது வந்து முறுக்கு வந்து இங்கே செட்டிநாட்டில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நிறையா பேருக்கு அப்பாவை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய முறுக்கு செய்வாங்க. ஸோ அது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த முறுக்கு வந்து நான் வரதுக்கு முன்னாடியே அம்மா மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. ஸோ இதோட எப்படி மாவு அரைக்கிறேங்கிற வீடியோ என்னோடய சிஸ்டரோட சேனல் ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிற சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து 3 உலக்கு உளுந்து போட்டிருக்காங்க. 1 கிலோ அப்படின்னு எடுத்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து. இப்போ மாவு போட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து உப்பில் கலந்துட்டு அதை வந்து மாவில் ஊற்றி பிசைகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மாவு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. என்ன மாவுனாலுமே இந்த மாவு பதம் எப்படி இருக்கணுமோ நம்மளுக்கு இடியப்பு மாவு பதம் நார்மல் கோல்டு வாட்டர் தான். இது வந்து வெண்ணெய், பட்டர். நீங்கள் பட்டர் சேர்த்து ஒரு தடவை முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வரும் முறுக்கு. வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவு தான். 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் உளுந்து. ஒரு படி போட்டிங்கன்னா 3 உலக்கு உளுந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இடியப்பம் புளியறதுக்கு நம்ம என்ன கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிறோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பேசஞ்சு எடுத்துக்கிறோம். அது இவங்க வந்து தெளித்து செய்கிறாங்க. அந்த தெளிக்கிறதுல தண்ணியில் வந்து உப்பு கலந்துருக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா புழிஞ்சிட்டு ஒரு முறுக்கு எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்போட கன்சிஸ்டன்சி தெரியும். அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி தெளித்து உப்பில் தண்ணியை கலந்து தெளிச்சுக்கலாம். ஸோ இப்போ மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு அது வந்து ஒரு உருளை மாதிரி, ஏன்னா நம்ம போட்டு புளியணும்ல, அந்த புளியறதுல முறுக்கு உரலில் போட்டு புளியறதுக்காக உருளை மாதிரி உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த செட்டிநாடு ஸ்டைல் முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செட்டிநாடு இந்த சைடு காரைக்குடி தேவட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். வாங்கி நிறைய இந்த ஸ்வீட் ஸ்டால்ஸ் அந்த மாதிரி இதிலே கிடைக்கும். இந்த முறுக்கு நான் வேறு எங்கேயுமே நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது இதுவரை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா உருண்டையும் உருட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உரலில் போட்டு புளியணும். இது உருட்டையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக கையில் தடவிட்டு நீங்கள் உருட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். அட் த சேம் டைம் உரலில் போடையிலையும் கரெக்டாக இருக்கும். இது வந்து நிறைய முறுக்கு இது பண்ணுறதுனால கேஸ் ஸ்டவ் எடுத்திருக்காங்க. இது பெரிய கேஸ் ஸ்டவ். ஸோ அதில் வந்து நல்ல பெரிய கடாய். நீங்கள் முறுக்கு சுடையில் மட்டும் கடாய் வந்து நல்ல பெருசாக இருக்க மாதிரி, வாய் வந்து அகண்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப குறுகி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து கஜபதி ஆயில்னு சொல்லி ஒரு ஆயில் யூஸ் பண்ணாங்க. அதுதான் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஆயில் வந்து எப்படின்னா ரீஃபைண்டு கிரவுண்ட்நட் ஆயில் அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த எண்ணெய் ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முறுக்கு. அழகாக அவங்க வந்து எண்ணெயிலே புளிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு எண்ணெயில் புளிய முடியல அப்படின்னா, உங்களால் எண்ணெயில் புளிய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அரிக்கரண்டி இருக்குல்ல, அரிக்கரண்டியில் பின்னாடி அழகாக முறுக்கை வந்து புளிஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கனாலும் கரெக்டாக வரும். ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க எண்ணெயிலே டேரெக்டாக புளிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம சிக்கு எடுப்போம்ல, அந்த கம்பின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முறுக்குக்காகவே தனியாக எடுத்து வச்சுருக்குது. இந்த கம்பி வச்சு நம்ம முறுக்கு திரும்பினா எடுத்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். நம்ம வேறு கரண்டி வச்சு எடுத்தால் அது கரெக்டாக இருக்காது. இல்லைனா உங்களுக்கு நீளமாக கம்பி எதாவது கிடச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு வந்து ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளிட்டு அடுத்த பக்கம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சட்டினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ரொம்ப போட்டு டம்ப் பண்ணிடக்கூடாது முறுக்கு மட்டும். அதுக்கு வேகிறதுக்கு இடம் விட்டு இது வந்து நான் எடுக்கையில் மட்டும் நல்லா செவந்ததுக்கப்புறம் முறுக்கை எடுங்க. கொஞ்சம் நல்லா கொதி அடங்கி ஃபுல்லாக கொதி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப நல்லா ஒயிட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் அது கலர் மாறி இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இதோட எப்படி முறுக்கு மாவு அரைக்கிறேங்கிற ரெசிபி என்னோடய சிஸ்டரோட சேனல் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த உளுந்து வறுக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நான் சொல்லிடலாம், பட் ஆனால் அது கரெக்டாக தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். அரிசியை நம்ம அப்படியே அரைச்சிடலாம். உளுந்து வந்து நம்ம கரெக்டாக வறுக்கணும். அதுக்கு வந்து அந்த சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் இன்டமிழ்ங்கிற நேமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.